கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கிறோ. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கிறோ. என் சிறு குழந்தையே, அதைரியப்படாதே. என் சிறு குழந்தையே, அதைரியப்படாதே. உன்னோடு எனக்குள்ள ஒன்றிப்பை உண்மையிலேயே அறிய வேண்டுமானால், உன்னோடு எனக்குள்ள ஒன்றிப்பை உண்மையிலேயே அறிய வேண்டுமானால், வீணான சிந்தனைகளை முதலில் நீ களைந்துவிட வேண்டும். வீணான சிந்தனைகளை முதலில் நீ களைந்துவிட வேண்டும். உனது இயல்புக்கு இரக்கம் காட்டாதே. மாறாக உன் ஆன்மாவோடு போரிடக்கூடிய தீய நினைவுகளை நீ தேடி களைய வேண்டும். உனது இயல்புக்கு இரக்கம் காட்டாதே. மாறாக உன் ஆன்மாவோடு போரிடக்கூடிய தீய நினைவுகளை நீ தேடி களைய வேண்டும். என் சிறு குழந்தையே, அதைரியப்படாதே. நீ தவறும்போது அதைரியப்படாதே. இப்படி இந்த விதையானது உன் ஆன்மாவில் வளர வேண்டும். இந்த விதை உன் ஆன்மாவில் வளரட்டும். ஒரு சிறு நாற்றை, ஒரு செடியை பாதுகாப்பது போல அதை கவனித்து அக்கறை காட்டி பாதுகாக்க வேண்டும். இந்த சிறு நாற்றை எதுவும் பாழாக்காதபடி கவனமாயிரு. இதுதான் ஆரம்பம். ஆரம்பம் என்று வேறில்லை. என் சிறு குழந்தையே, நீ தவறும்போது அதைரியப்படாதே. ஆவியானவர் இன்னைக்கு அழகாக சொல்றார். ஆண்டவர் இவ்வாறு சொல்ற, என் மகனோடு இணைந்து உனக்கு நான் காட்டும் எனது இரக்கத்தின் மீது ஊன்றியிரு. கிறிஸ்துவோடு இணைந்து உனக்கு காட்டும் அவருடைய இரக்கத்தின் மீது ஊன்றியிரு. அமைதியோடு தாழ்ச்சியோடு உன் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும், அமைதியோடு தாழ்ச்சியோடு உன் பாவங்களை ஏற்றுக்கொள்ளவும், புனிதத்தின் பாதையில் வீரத்தோடும் தைரியத்தோடும் நடக்கவும், தேவையான அருளை பெற்றுக்கொள்ள என் இரக்கத்தையே நம்பியிரு. நீ தவறும்போது அதைரியப்படாதே என்று சொல்லி, அதனால தான் சாலமோன் ஞானத்திற்காக ஜெபிக்கிறார். உலக பிரகாரமான தேவைகளுக்கு மட்டும் ஜெபிக்காமல் ஆண்டவரின் விருப்பம் அறிந்து ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம். 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 அரசர்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய
இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆமென். ஆமென். உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று சாலமோன் அரசர் வேண்டிக் கொண்டபோது அது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனவே உலக பிரகாரமான தேவைகளுக்கு மட்டும் ஜெபிக்காமல் ஆண்டவருடைய விருப்பம் அறிந்து ஜெபித்தல் அவசியம். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அதுதான் மீகா 6:8 அழகாக சொல்லுகிறது. மீகா 6:8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 5:5 சொல்லுகிறது, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இயேசுவின் சீடர்கள் செவிசாய்த்தார்கள், கவனித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, பதற்றம் வேண்டாம், அதைரியப்படாது. அதான் இன்னைக்கு இறை இரக்கத்தின் செய்தி. ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சாலமோனைப் போல, ஜெபித்ததைப் போல உலக பிரகாரமான தேவைகளுக்கு மட்டும் ஜெபிக்காமல் ஆண்டவருடைய விருப்பம் அறிந்து ஜெபிக்க ஞானத்தை தார். நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தாரும் என்று சொல்லி இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்னும் யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.